இப்போ pollen grains of fallen on the stigma. ஸ்டிக்மால விழுந்து கிடக்குது. விழுந்த உடனே ஹைட்ரேட் ஆகும். வாட் இஸ் ஹைட்ரேஷன்? அப்படியே அந்த ஸ்டிக்மால இருக்கிற வாட்டர் அல்லது அட்மாஸ்பியர்ல இருக்கிற வாட்டர் அப்சார்ப் பண்ணி ஸ்வெல் ஆகுது. போலன் கிரெயின் ஸ்வெல் ஆகி அப்படி போலன் டியூபை எங்க உள்ள விடுது? இப்போ ஸ்டைலுக்குள்ள உள்ள விடுது. சரியாப்பா? இப்போ ஸ்டைல் வழியா போலன் டியூப் வளர்ந்துட்டே இருக்குது. பிஃபோர் ஸ்டடியிங் தட் we are going to study 3 types of style. பாரு, ஸ்டைல் வந்து எப்படியெல்லாம் இருக்குது. This is the hollow style. Hollow style. இந்த hollow style வந்து யூஸ்வலா மோனோகாட் பிளான்ஸ்ல இருக்கும். சரியாமா? மோனோகாட் பிளான்ஸ்ல உள்ள ஃப்ளவர்ல தான் ஹாலோ ஸ்டைல். ஹாலோனாலே உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்டைல் வந்து எப்படி இருக்குதா? எஸ், ஸ்டைலோட கேவிட்டி வந்து உள்ளுக்குள்ள ஹாலோவா இருக்குது. வேற எந்த இதுவுமே இல்லை. ஒரே ஒரு லேயர் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் கிளாண்டுலார் செல்ஸ் மட்டும் இருக்கும் இந்த ஸ்டைல்ல. இந்த லேயர் இருக்கு இல்லையா? எஸ், திஸ் இஸ் ஸ்டைல். அப்படிதானே? இந்த ஸ்டைல் இப்படி நீளமா இருக்குது. இதோட அப்படி வால் லேயர் இருக்குல்லப்பா, அந்த வால் பக்கத்துல மட்டும் ஒரு சிங்கிள் லேயர் ஆஃப் செல். சரியா? சிங்கிள் லேயர் ஆஃப் செல் வந்து இருக்குது. சரியா? கிளாண்டுலார் செல். ஃப்ரம் த வேர்ட் இட் செல்ஃப் வி கேன் சே தட் கிளாண்டுலார் மீன்ஸ் இட் செக்ரீட் சம்திங். சரியாமா? இது ஏதோ செக்ரீட் பண்ண போகுதுன்னு அர்த்தம். சரியா? கிளாண்டுலார் செல்ஸ். ஒரே ஒரு லேயர் ஆஃப் கிளாண்டுலார் செல் மட்டும் இருக்கு. தட் வி கால் டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ. அந்த கிளாண்டுலார் செல்ஸ் தான் ஸ்மூத்தா இந்த போலன் டியூப் இதுக்குள்ள இப்படி என்ட்ரி ஆகி வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சரியா? which is helping the transmitting tissue or the glandular canal cells. புரிஞ்சுதாமா? where this glandular canal cells are present? inner wall of the style. ஸ்டைலோட inner wall. inner wall இருக்குல்ல, இதுல ஒரு single layer of glandular cells இருக்கும். that we call transmitting tissue. understand ma? அந்த transmitting tissue தான் it secretes some substance, mucilaginous substance. சரியா? அந்த மியூசிலேஜினஸ் சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த போலன் டியூப் வந்து இது வழியா வளர்ந்து போறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சரியாமா? திஸ் இஸ் த ஹாலோ ஸ்டைல். ஹாலோ ஸ்டைல். அந்த போலன் டியூப் வளர்றதுக்கு தேவையான நியூட்ரிஷனையும் இந்த மியூசிலேஜ். வாட் இஸ் மியூசிலேஜ்? த செக்ரீஷன் ஆஃப் த என்னது கிளாண்டுலார் செல்ஸ். சரியாமா? இன்னர் லேயர் ஆஃப் த ஸ்டைல். இன்னர் லேயர் ஆஃப் த ஸ்டைல்ல ஒரு லேயர் ஆஃப் கிளாண்டுலார் செல்ஸ் இருக்கு. that glandular cells are secreting a mucilaginous substance. that mucilaginous substance enhances the growth of the pollen tube. அந்த pollen tube ஃபாஸ்டா வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பிளஸ் அந்த pollen tubeக்கு தேவையான நியூட்ரிஷனையும் ப்ரொவைட் பண்ணுது. understand ma? That's all about the hollow style. this is the hollow style. are you clear students? hollow style na என்னன்னு தெரிஞ்சதாப்பா? hollow style. what is hollow style? what is hollow style? inside the style there is hollow cavity. சரியா? உள்ள வந்து cavity. ஈஸியா அந்த போலன் டியூப் வந்து உள்ள வளர்ந்து போறதுக்கு ஈஸியா ஹாலோவா இருக்குது. ஒரே ஒரு லேயர் ஆஃப் கிளாண்டுலார் செல் மட்டும் அதோட வால்ல இருக்கு. that secrete a mucilaginous substance which is used for the growth of the pollen tube and also for the nutrition of the pollen tube. are you clear ma? புரியுதாமா ஸ்டூடெண்ட்ஸ்? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஸ்டைல். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஸ்டைல்? ஹாலோ ஸ்டைல். ஹாலோ ஸ்டைல். ஓகே, தென் வாட் இஸ் செகண்ட் டைப்? திஸ் இஸ் த செகண்ட் டைப் ஆஃப் ஸ்டைல். திஸ் இஸ் கால்டு சாலிட் ஸ்டைல். வாட் இஸ் சாலிட் ஸ்டைல்? இட் இஸ் காமன் அமங் டைகாட்ஸ். சரியா? இந்த சாலிட் ஸ்டைல் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா டைகாட் பிளான்ஸ்ல இருக்கும். சரியாப்பா? இன் டைகாட் பிளான்ஸ் we can see இதெல்லாம் ஒன் வேர்ட்ஸ்ல கேட்பாங்க. இட் கேன் பி ஆஸ்க்ட் இன் ஒன் வேர்ட். டேஷ் டைப் ஆஃப் ஸ்டைல் இஸ் பிரசன்ட் இன் டைகாட் பிளான்ஸ். சாலிட் ஆர் ஹாலோ ஆர் செமி சாலிட் ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ யூ ஹாவ் டு ரைட் சாலிட். சாலிட் இஸ் சீன் இன் டைகாட். தென் இன் மோனோகாட் we can see the hollow style. Hollow style is otherwise called open style. Then solid style is otherwise called closed. சரியா? closed. இங்க பாத்தீங்கன்னா it is common among dicot. It is characterized by the presence of central core of elongated highly specialized cells called transmitting tissue.
இங்க என்ன பார்த்தோம்னா ஒரே சிங்கிள் லேயர் ஆஃப் டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ தான் இருந்துச்சு. இங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்டைலோட அந்த கேப் ஃபுல்லா இட் இஸ் ஃபில்டு வித் நம்பர் ஆஃப் layers of transmitting tissue. This is equivalent to lining cells of hollow style and does the same function. அதே ஃபங்க்ஷனை தான் பண்ணும். பட் இதுல வந்து திக்னஸ் வந்து கூட இருக்குது. சரியா? எதோட திக்னஸ்? அந்த டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ. அங்க வந்து சிங்கிள் லேயர் தானே படிச்சோம். இங்க ஒரு கோர்னா குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து இதுல இருக்கும். சரியா? இங்க ஹியர் we can see this. எஸ், இந்த மாதிரி நிறைய செல்ஸ் இருக்குது. அந்த செல்ஸ் இருக்கிறனால கிளாண்டுலார் செல்ஸ் இருக்கிறனால போலன் டியூப் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா வளர முடியல. அப்படிதானே? எப்படி வளருது? இப்படி இதுக்கு இடைக்குள்ளோடி நுழைஞ்சு வருது. அப்படிதானே? அந்த டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூவோட கேப்ல தான் இடைவெளியா தான் அது வந்து என்ன செய்ய முடியுது? தே ஆர் க்ரோயிங். ஸோ இட் இஸ் சம்வாட் டிஃபிகல்ட் ஃபார் தம். சரியாம்மா? இப்படி வந்து எங்க வந்து திஸ் ஆர் த டிஃபரண்ட் என்னது ஓவியூல். நிறைய ஓவியூல் இருக்கு. இது வந்து நம்ம என்னது மல்டி காப்பலரி ஓவியூல் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் ஆஃப் ஓவியூல் 1 2 3 4 இந்த சைட்லயும் இருக்குது, இங்கிட்டும் இருக்குது. ஸோ அந்த ஓவியூலுக்குள்ள மைக்ரோபைல் வழியா மெதுவா நுழையுது. சரியாம்மா? அப்ப எதெல்லாம் தாண்டி வருது? அங்க லேயர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ இருக்குது, இங்க சிங்கிள் லேயர் ஆஃப் டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சரியா? ஹாலோக்கும் சாலிட் என்னது ஸ்டைல். இன்னொன்னு செமி சாலிட் வந்து we can understand that half closed. It is the intermediate between solid and ஹாலோக்கும் சாலிடுக்கும் இன்டர்மீடியேட்டா இருக்கும். சரியாமா? எஸ். ஸோ தீஸ் ஆர் த டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல். இப்போ வந்து இந்த ஸ்டைல் வழியா தான் போலன் டியூப் வந்து வளர்ந்து வரணும். ஸோ வாட் ஆர் த 3 types of style? Hollow style, solid style and semi-solid style. What is hollow style? It is otherwise called open style. It is common in monocots. சரியாமா? அந்த ஹாலோ அந்த கெனாலுக்குள்ள a single layer of glandular cells இருக்கு. That is otherwise called transmitting tissue, which is secrete a substance called mucilaginous substance. What is the function of the mucilaginous substance? It helps in the growth of the pollen tube towards the embryo sac, and also it nurture or it supplies nutrients for the growing pollen tube. சரியாமா? Then what is hollow, what is closed or solid style? இங்க வந்து அங்க சிங்கிள் லேயர் ஆஃப் கிளாண்டுலார் செல்ஸ் இருந்தது ஆர் டிரான்ஸ்மிட்டிங். ஹியர் இட் இஸ் அ கோர் ஆஃப் செல்ஸ். சரியா? ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து இங்க இருக்குது. ஸோ அந்த கேப் அந்த ஹாலோவா இருந்த இடம் ஃபுல்லா பிளாக் ஆயிருது. சரியாமா? க்ளோஸ் ஆயிருது. ஸோ இன் பிட்வீன் த கிளாண்டுலார் அந்த கிளாண்டுலார் செல்ஸ்க்கு இடைவெளியா இருக்கிற கேப் வழியா திஸ் போலன் டியூப் இஸ் க்ரோயிங் அண்ட் ரீச்சிங் த மைக்ரோபைல். இந்த டயக்ரத்தில் பார்த்தீங்கன்னா how it enters the micropyle. இந்த மைக்ரோபைல பாரு, this is the what? Egg apparatus. Egg apparatusல என்னது இருக்கு? first egg apparatus contains two synergids. இந்த yellow கலர்ல கொடுத்துருக்காங்களப்பா, these are the two synergids. அந்த ரெட் கலர்ல இருக்கிறது தான் egg cell. சரியா? சென்டர்ல 2 போலார் நியூக்ளியர் இருக்கு. இங்க என்னது இருக்குது? this is called antipodals. இது மூணையும் சேர்த்து நம்ம egg apparatusனு சொல்லுவோம். Egg apparatus consists of the 2 yellow colored synergid and 1 ovum or egg cell. ஸோ இது வழியா இந்த மைக்ரோபைல் வழியா இந்த போலன் டியூப் வந்து இங்கே ரீச் ஆயிடுச்சு. சரியாமா? ரீச் ஆகி என்ன பண்ணும்? எஸ், ஒன் ஆஃப் அடுத்தது பிரேக் ஆகும், பர்ஸ்ட் ஆகும். என்னது பர்ஸ்ட் ஆகும்? அந்த போலன் டியூபோட டிப் வந்து பர்ஸ்ட் ஆகி the gametes are released. One of the gamete fuses with the egg cell. இந்த egg cell அந்த ரெட் கலர்ல இருக்கலப்பா egg cell, அதை வந்து ஃபியூஸ் பண்ணும். another gamete fuses with the இங்கே இந்த போலார் நியூக்ளியஸ் ரெண்டும் சேர்ந்து செகண்டரி நியூக்ளியஸ்னு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த செகண்டரி நியூக்ளியஸை ஃபியூஸ் பண்ணும். திஸ் இஸ் கால்டு டபுள் ஃபர்டிலைசேஷன். ஸ்டூடெண்ட்ஸ், ஆர் யூ ஆல் கிளியர்ப்பா? புரியுதா இது உனக்கு? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்மா? எஸ் சுஜித், வெரி குட்ப்பா. தேங்க்யூ ஸோ மச்மா. Yes. Now we are going to study the types of ovule.
சரியா? சாரி, டைப்ஸ் ஆஃப் என்ட்ரி ஆஃப் த pollen tube into the ovule. ஓவியூல்குள்ள இந்த சில pollen tube வந்து மைக்ரோபைல் வழியா உள்ள என்ட்ராகுது. இன் சம் ஓவியூல் த pollen tube enters. சில இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா pollen tube வந்து எது வழியா என்ட்ராகும்? through the chalasa வழியா என்ட்ராகுது. In some others through the mesogam. Mesona the integuments of the ovule. Integuments of the ovule. Yes, students. We shall see here. Types of entry of pollen tube on the ovule. சரியாமா? ஓவியூல்குள்ள எப்படி pollen tube என்ட்ராகுது? இங்க பாத்தீங்கன்னா porogamy. Here the male gamete is entering through the micropyle or pore. Micropyle is nothing but a pore. அப்படிதானே? அதனால that entry of the pollen tube into the ovule is called porogamy. Through the pore or through the opening. Understand? Through the micropyle. Micropyle வழியா என்றாருனால this is called porogamy. Then this is called chalasogamy. Pollen tube எது வழியா உள்ள வருது பாரு? Pollen tube. It enters through the chalasa. Chalasa எங்க இருக்கு? Here we can see the chalasa. Yes. Through the chalasa it enters. Understand ma? And reaches the micropyle and then it fertilizes the gamete. Understand? This is the second type. What is the first type? First type, porogamy. The pollen tube enters. Pollen tube எது வழியா என்ட்ராகுதுமா? Yes. It enters through the micropyle. So it is called porogamy. Here the pollen tube enters through the chalasa வழியா என்ட்ராகுது. It enters through the chalasa. Understand? Then the third type is what? Mesogamy. இங்க பாரு pollen tube எது வழியா உள்ள என்ட்ராகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா through the integuments. இந்த integuments வழியா என்ட்ராகுது. Here the integuments. இந்த எம்பிரியோ சாக்க சுத்தி integuments இருக்குல்லப்பா, இந்த integuments வழியா உள்ள என்ட்ராகுது. So these are the three types of what? Entry of ovule into the entry of pollen tube into the ovule. What are the three types of entry of pollen tube into the ovule? What are they? Porogamy, chalasogamy and mesogamy. What is porogamy? சீக்கிரமா சொல்லு. What is porogamy? Students, answer for my question. What is porogamy, ma? When the pollen tube enters through the micropyle. No one knows the answer. யாருக்குமே தெரியாதப்பா. What is porogamy? Pollen tube style வழியா. Yes, very good Snowlin. Style வழியா வளர்ந்து எங்க போய் ரீச் ஆகணும்? எம்பரியோ சாக்க ரீச் ஆகணும். அப்படிதானே? When it reaches the embryo sac through the micropyle, அந்த ஓப்பனிங் வழியா அது வந்து உள்ள போச்சுன்னா that type of entry is called porogamy. If the pollen tube enters into the embryo sac through the chalasa, then we call it as, what is that type of entry? Afra Rukshana, very good. Chalasogamy, very good ma. Then what is the third type? Yes, Anita, very good. What is the third type of entry of pollen tube? Yes, mesogamy. Okay, mesogamy means, yes, through the, what is mesogamy? The pollen tube enters the embryo sac through the integuments. What are integuments? The layers which cover the embryo sac.